வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஃப்ரம் த அகாடமி ஆஃப் ஃபேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது இந்தியன் பொலிட்டி பார்ட் 18 ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சமச்சீர் கல்வி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சமச்சீர் கல்வி 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேயும் இது இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது. ஸோ போட்டித் தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் கண்டிப்பாக இந்த பார்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதை நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி என்னென்ன இருக்குது ஆர்டிகல்ஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 6 அதில் பார்த்தீங்கன்னா 153 இருந்து 237 வரைக்கும் எதை பற்றியானது? ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றியானது. 153 to 237 articles deals with the state government and its functions. அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்பது என்ன? 3 விங்கா பிரிச்சுக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் உடையது. போர்டை பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் விங், லெஜிஸ்லேட்டிவ் விங், ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி 3 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகளை, அதோடைய ஃபங்க்ஷன்ஸை, இல்லைனா அதோடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லக்கூடாது. ஸ்ட்ரக்சரை 3 பிரிக்கிறோம் நம்ம. சரிங்களா? அதில் எக்ஸிக்யூட்டிவ் கீழே யார் யார் வருவாங்க? கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அப்போ மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த 3 பேரும் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வந்துருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் என்பது என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். அதுக்கடுத்து லெஜிஸ்லேச்சர் கீழே 2 அவைகள் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லோயர் ஹவுஸ். 3வது விங் என்ன ஸ்டேட்டோடது? ஜுடிஷியரி. ஜுடிஷியர்னா உங்களுக்கு தெரியும், நீதித்துறை. அது கீழே என்ன இருக்கு? ஸ்டேட் லெவல்ல டாப்ல இருக்கிற கோர்ட் என்னது? ஹை கோர்ட். அது கீழே ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கு கீழே என்னது? தாலுக்கா லெவல்ல இருக்கு, சப்கோர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ட் எல்லாம் ஜுடிஷியரி கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டோடைய 3 விங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது 3 விங்ல ஃபர்ஸ்ட் விங்கை மட்டும் பார்க்க போறோம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால தான் நான் போர்டில் எழுதியிருக்கேன் எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆர்டிகல் 153 to 167 பார்ட் 6 அப்படின்னு எழுதியிருக்கேன். கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 6 தான் ஸ்டேட்டை பத்தி பேசுது. பார்ட் 6ல ஆர்டிகல் நம்பர் 153 to 237. அதுல இப்ப நான் சொன்னேன் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட். அப்ப எக்ஸிக்யூட்டிவ் பத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் நம்பர் 153 இருந்து 167 வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசுது. சரிங்களா? அப்போ கவர்னர் தான் ஹெட். கவர்னரை நம்ம நாமினல் ஹெட். பல போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க. ஹூ இஸ் த நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்? யாரு? கவர்னர் இஸ் த நாமினல் ஹெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஆர்டிகல் 155. ஆர்டிகல் 155 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் தான் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணணும். அவர் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல, அப்பாயிண்ட் பண்றவர். கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஒரு கவர்னர் என்பவர் ஒரு ஸ்டேட் அல்லது பல ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கலாம். ஸோ he can be appointed, a governor can be appointed as a governor of one or more states அப்படின்னு 7th amendment to the Constitution of India 1956 சொல்லுது. ஸோ இது என்ன ஆர்டிக்கல்? இது ஆர்டிக்கல் 153. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலே இதுதான் சொல்லுது. 153 எப்படி சொல்லுது? அப்பாயின்மெண்ட்டை பற்றி என்ன சொல்லுது? கவர்னர் கேன் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அது ஆர்டிக்கல் நம்பர் 155. சரி, இப்போ ஆர்டிக்கல் நம்பர் 154 என்ன சொல்லுது பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் வெஸ்ட் வித் த கவர்னர். ஒரு ஸ்டேட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில் இருக்கு? கவர்னர் கையில் தான் இருக்குன்னு ஆர்டிக்கல் நம்பர் 154 சொல்லுது. ஆர்டிக்கல் நம்பர் 157, 158 எதை பற்றி சொல்லுது? குவாலிஃபிகேஷன் ஆஃப் கவர்னர் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். ஒரு நபரை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணணும்னா சில நிபந்தனைகள் எல்லாம் உண்டு. அந்த குவாலிஃபிகேஷன்
அவருடைய குவாலிஃபிகேஷன் இருக்கு, சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு. அதை பற்றி சொல்றது தான் ஆர்டிக்கல் நம்பர் 157 and 158. ஆர்டிக்கல் 157, 158 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒரு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணணும்னா he should be a citizen of India. நிச்சயமா ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், குடிமகனோ. ரெண்டாவது விஷயம், the second thing is that he would have completed 35 years of age. 35 வயசு குறையாம இருக்கணும் அவருக்கு. Third thing, he should not be a member of parliament or any state legislature. அவர் ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ எந்த ஸ்டேட்லையும் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன, he should not hold any office of profit. சம்பாதியம் பெறக்கூடிய எந்த ஒரு ஆபீஸ்லையும் அவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது. அவருடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அது எத்தனை வருஷம், ஒரு கவர்னர் 5 இயர்ஸ் தான் இருக்கணும் ஒரு ஸ்டேட்ல. ஆர்டிகல் 159 என்ன சொல்லுதுன்னா, ஓத் பை த கவர்னர். ஒரு கவர்னருக்கு பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்க? இப்போ நாம் சிஎம் உடைய பதவி பிரமாணத்தை பார்க்குறோம், கவர்னர் செஞ்சு வைப்பார். ஆனால் கவர்னருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஒரு ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஒரு கவர்னருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது. அதை பற்றி சொல்றதா ஆர்டிக்கல் நம்பர் 159. சப்போஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் உடல்நலக்குறைவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அன்றைக்கு அவர் இல்லாத பட்சத்தில் அது கீழே இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் அவர்தான் ஒரு ஜட்ஜுக்கு ஒரு கவர்னருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதே சட்டம். அதைத்தான் ஆர்டிக்கல் 159 சொல்லுது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அவரை யாரு எப்படி அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொன்னோம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டோம். அடுத்து அவருடைய பவர் என்னன்றதை பார்ப்போம். ஒரு கவர்னருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அவருக்கு எமர்ஜென்சி பவர் இருக்கு. எமர்ஜென்சி பவர் என்றால் என்ன? ஒரு ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சரியில்லாத பட்சத்தில் அவர் பிரசிடென்ட் கிட்ட இருந்து he can recommend to the president to impose the emergency in the particular state. ஒரு ஸ்டேட்ல எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றதுக்கு சொல்றதுக்கான உரிமை கவர்னருக்கு உண்டு. அப்படியே கவர்னர் அப்படியே பிரசிடென்ட் இம்போஸ் பண்ணா அந்த ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே கவர்னர் கீழே வந்துடும். சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், கவர்னர் he will take over the administration. அதே மாதிரி அடுத்ததாக நீங்க பார்க்கறது என்ன, எமர்ஜென்சி பவர். அடுத்து சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். தமிழகத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. there are so many universities. there are more than 10 government universities in Tamil Nadu. அப்போ இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் ஹெடட் பை வைஸ் சான்சலர். அப்ப அந்த வைஸ் சான்சலருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, எல்லா யூனிவர்சிட்டியோட ஹெட் சான்சலர். So governor is the chancellor of all universities அப்படின்னு சொல்லலாம், chancellor of universities. அதுக்கு அடுத்தது governor is the chancellor of universities. அடுத்தது அப்பாயின்மெண்ட். சிஎம் அப்பாயிண்ட் பண்றது யாரு? அப்பாயிண்ட் பண்றது, பதவி பிரமாணம் செய்து வைப்பது கவர்னர். அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல், சட்ட ஆலோசகர், ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஆலோசகரை அப்பாயிண்ட் பண்றது யாரு? கவர்னர். அடுத்தது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் த ஸ்டேட். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி உடைய சேர்மன் அப்பாயிண்ட் பண்றது யாரு? சேர்மனை மற்ற முக்கியமான நபர்களையும் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்றது கவர்னர். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்க்க போறோம். கவர்னருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் அவருக்கு சட்டசபையில் அவருடைய பவர் என்ன? ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில இருந்து ஒரு நபரை ஆங்கிலோ இந்தியன் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்காக. ஏன்னா அவருக்கு சிறுபான்மையினர். அந்த ஒரு அதிகாரமானது நாமினேட் பண்ணலாம், அந்த அதிகாரமானது கவர்னருக்கு இருக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பில் என்பது சட்டமாவதற்கு முன்னாடி, அது சட்டமாவதற்கு முன்னாடி அது பில்லுன்னு நம்ம சொல்றோம். எந்த ஒரு பில்லா இருந்தாலும் it should bear the signature of the governor. The governor have to sign it, then only it will become law. அதே மாதிரி money bill. So money bill can be moved only with the recommendation of the governor. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா contingency fund. அதாவது பேரிடர் காலங்களில்
மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, இந்த சைக்ளோன், ஃப்ளட்டு, இந்த மாதிரியான ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா, இந்த மாதிரி சமயங்களில் வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் இருந்து அந்த பணம் எடுக்கிறதுக்கு அதை செலவு செய்வதற்காக கவர்னருடைய ஒப்புதல் கண்டிப்பாக வேண்டும். கான்டிஜென்சி ஃபண்ட். அடுத்து வந்து ஒவ்வொரு 5 வருடத்திற்கு ஒரு முறை ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ கவர்னர் ஹேஸ் த ரைட் டு கன்ஸ்டியூட் த ஃபினான்ஸ் கமிஷன் எவ்ரி 5 இயர். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜுடிஷியல் பவர். ஒரு கவர்னருடைய ஜுடிஷியல் பவர் என்ன, நீதித்துறையில் அவருடைய பவர் என்ன, நீதித்துறையில் அவர் என்னெல்லாம் செய்யலாம், எங்கெல்லாம் தலையிடலாம் பாருங்க. அட்வொகேட் ஜெனரல், ஒரு ஸ்டேட்டுடைய சட்ட ஆலோசகரை அப்பாயிண்ட் பண்ணுறது அவர் தான் தேர்ந்தெடுக்கிறது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டனையை குறைக்கிறது இல்லை கூட்டுறது, அவரை ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதிரியான பொது மன்னிப்பு வழங்குவது, இதெல்லாம் கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் தூக்கு தண்டனை, மரண தண்டனையை விதிப்பதோ அதை மாற்றுவதற்கான ஒரு அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட். இப்போ கீழே இருக்கிற கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, தாலுக் லெவலில் எல்லாம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, சப்கோர்ட்ஸு, இந்த மாதிரி கோர்ட்டுகளில் ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரம் இவருக்கு இருக்குது. யாருக்கு? நம்ம கவர்னருக்கு இருக்குது. பிரசிடெண்ட் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஹைகோர்ட் இருக்கு. அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது த பிரசிடெண்ட் ஹேஸ் டு கன்சல்ட் த கவர்னர். இது வந்து ஒரு ரூல். சரிங்களா? அதுக்கடுத்து எமர்ஜென்சி பவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கவர்னருடைய எமர்ஜென்சி பவர் என்ன? த கவர்னர் கேன் ரெக்கமெண்ட் த பிரசிடெண்ட் டு இம்போஸ் த எமர்ஜென்சி இன் எ பர்டிகுலர் ஸ்டேட். அதே மாதிரி இந்தியா முழுக்க, ஒரு நாடு முழுக்க நம்ம பிரசிடெண்ட் ரூல் இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் வில் have to resign and the power will goes to the governor. கவர்னர் தான் அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிப்பார். இப்போ சமீபத்தில் கூட பாண்டிச்சேரியில் சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ண உடனேயே கவர்னர் வந்து அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியோடைய கவர்னராக இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும். இது சமீபத்தில் 2021 இப்போ நடந்த ஒரு சம்பவம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் விங்கில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் ஒரு எலெக்ஷனில் எந்த பார்ட்டி மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ், a party which gets the majority of the votes will form the government. அப்போ அந்த மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வாங்குற கவர்மெண்ட்டை கவர்னர் வந்து அழைப்பாங்க, பதவி ஏற்கிறதுக்கு அழைப்பாங்க. இதுதான் வந்து முறை. ஸோ வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா, ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்? கவர்னர் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் அது சீஃப் மினிஸ்டர். இந்த ரெண்டு கொஸ்டின் குழப்பிக்கூடாது. நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னர். த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் சீஃப் மினிஸ்டர். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வாங்கின சீஃப் மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோஸ், ஹீ வில் டிவைட் போர்ட்ஃபோலியோஸ் அமாங் ஹிஸ் மினிஸ்டர்ஸ். போர்ட்ஃபோலியோஸ் என்றால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க. அதுதான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிஎம் தான் அதை அலாட் பண்ணுவார். அலாட் பண்ணிட்டு பிரசிடென்ட் கவர்னர் வந்து வித் த கன்சென்ட் ஆஃப் த கவர்னர் வந்து அதுக்கு அப்ரூவல் தருவார். appointed by governor or appointed by governor. So chief minister is appointed by governor. Article 163 says chief minister has to be appointed by governor. அதுக்கடுத்து வந்து மெம்பர் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அண்ட் என்டிசி. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து எதுலையெல்லாம் மெம்பராக இருப்பார்? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுடைய பல குழுக்கள், மத்திய அளவில் இருக்கக்கூடிய குழுக்கள்ல எல்லாம் அவர் மெம்பராக இருப்பார் சீஃப் மினிஸ்டர். அந்த சீஃப் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது வந்து கீழே இருக்கக்கூடிய இது வந்து மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அந்த மினிஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் தன்னோட இருக்கிற வரைக்கும் தான் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். அந்த மினிஸ்டருடைய பவரை வச்சு தான் இருக்க முடியும். அந்த மினிஸ்டர்ஸில் பாதி பேர் வந்து இன்னைக்கு விலை போகிறாங்க. விலை போகும்போது என்ன ஆகும்? அந்த சட்டசபையானது கலைக்கப்படும், கீழே விழுந்துருவாங்க.
ஸோ இதுதான் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள். ஸோ மினிஸ்டர்ஸ் வந்து பர்சன் கேன் என்ஜாய் ஆர் கேன் பி சீஃப் மினிஸ்டர். சீஃப் என்றால் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஹெட். அந்த ஹெட் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் இருக்கலாம். எது வரைக்கும்? அந்த மினிஸ்டர்ஸோடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எல்லா பில்ஸையும் வந்து அவங்களுடைய ஒரு தீர்மானம் இல்லாமல் அப்ரூவல் பண்ண முடியாது. மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் திடீர்னு குரூப்பா இன்னொரு பார்ட்டிக்கு போறாங்க, இல்ல அவர்கள் விலை போனார்கள் என்றால், விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி பட்சத்தில் என்னாகும்? அந்த மினிஸ்ட்ரியானது கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ கவர்னர் வந்து அந்த இடத்துல வந்து he will take over the charge. வேற அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும். So today we have seen what is executive power of the state. The next class let us see the legislature and the judiciary wing of the state government. Thank you. Have a nice day.